வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல கத்திரிக்காய் தொகையல் பண்ண போறோம். கத்திரிக்காயோட புதினா மல்லி எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால நல்லா வாசனையா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 100 கிராம் கத்திரிக்காயை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி கருத்து போகாம இருக்கிறதுக்காக தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து பொன்னிறமா வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயத்தை லைட்டா வதக்கிட்டு இது கூட 4ல இருந்து 5 மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் 5 மிளகாய் சேர்க்கிறேன். மிளகாவை கீறி சேர்த்துக்கங்க. லைட்டா ஒரு வதக்கியாச்சு. அடுத்து இதுல தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதுல சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு ஒரு வதக்கியாச்சு. இதுல துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினாதான் துவையலோட டேஸ்ட் நல்லா இருக்கும். மூடி வச்சிருங்க. காய் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி ஓபன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கங்க. கத்திரிக்காயெல்லாம் நல்லா சுருள வதங்கிருச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளியை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கணும்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடும். தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இதுல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு, ஃப்ரெஷ்ஷான புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இதை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதுல தண்ணி எதுவும் சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த துவையல் இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சாதான் நல்லா இருக்கும். இதுக்கு தாளிப்பு எதுவும் போட வேண்டியது இல்லை. தாளிப்பு போடாமையே நல்லா இருக்கும். இப்ப இதை வேறொரு பவுலுக்கு மாத்திடலாம். சுவையான கத்திரிக்காய் தொகையல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.